Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியாரகம் சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆமாங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் வெள்ளி கேரக்டரை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணாங்க. கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர் 3 times ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே இது வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. சடனாக சீரியலில் பார்த்தீங்கன்னா டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட லீக் ஆகாது. சடனாக அட் அ டைமில் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். அந்த மாதிரி நம்பர் 1 சீரியலாக வந்துட்டு இருக்க சந்தியாரகம் சீரியலில் அகைன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். பிகாஸ் நடந்த விஷயம் அப்படி. ஆக்சுவலாக ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, ஸ்ரீனு. அவர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. இட் வாஸ் அ பிளஸர் ஆஃப் பிளேயிங் ஸ்ரீனு அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ ஏதோ அவர் சீரியல்லேருந்து விலகுனதுக்கு அப்புறமா சீனு அப்படிங்கிற கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. சீரியல்லேருந்து விலக போகிற கேரக்டர்ஸ் யாருமே நான் சீரியல்லேருந்து விலக போகிறேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இன்டெரக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் இன்டெரக்டாக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்சோ அவரோட சோசியல் மீடியா பயோவில் பார்த்தீங்கன்னா சந்தியாராகம் ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக சடனாக அதை ரிமூவ் பண்ணிட்டார். ஜஸ்ட் ஆக்டர் சுஜித் குமார் ஆக்டர் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு தவிர மற்ற ஜீ தமிழ் விஷயங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காரு அந்த பயோவில். ஸோ அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் போது அவர் சீரியல்லேருந்து விலகுறாரோ அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நமக்கு வருது. ஆக்சுவலாக மாயா ஸ்ரீனுக்காக தான் அவ்வளவு பேர் இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் எப்படியாவது மேரேஜ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அவ்வளோ தூரம் கேட்டுக்கிற அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேராக இருந்தாங்க. இப்போ இவர் விலகிட்டாரு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு யார் வருவா அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான கொஸ்டினும் இல்லை. அந்த கேரக்டருக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோவை போட்டால் தான் அந்த கேரக்டர் செட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ ஒருவேளை ஆக்டர் சுர்ஜித் விலகிட்டாரு அப்படின்னா பெரிய ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்கும் சந்தியாரகம் ஃபேன்ஸ். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.